இங்கே ஆட்சியாளர்கள் வந்து மாநில தன்னாட்சி பேசுனது இவங்க தான். மாநில சுயாட்சி என்ன இருக்குது? எந்த மாநிலத்துக்கு எந்த உரிமை இருக்குது சொல்லுங்கள்? வரி இருக்கா? இல்லை கல்வி இருக்கா? மருத்துவம் இருக்கா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்கா? அப்புறம் சாலை விடுதல் பராமரித்தல் இருக்கா? எல்லாமே போயிட்டுது. சும்மா பேச்சுக்கு நம்ம மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சின்னு பேசிட்டு கிடக்கலாம். இவங்களே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சிபிஐக்கு நாங்கள் கேட்க போகிறோம், சிபிஐ விசாரணை. கேவலமாக இருந்தால் நீ எதுக்கு மாநில உரிமை பேசினப்போ எதுக்கு சிபிஐக்கு மாற்றணும்? என் போலீஸ் என்னாச்சு? என்னோட சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சு போச்சா? அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுறதுதான் வேடிக்கையா இருக்கு. இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்க போறோம். என்ன பண்ணிடுவார் இப்ப? இந்த எங்க போலீஸுக்கு என்னாச்சு? ஆனா நீங்க எவ்வளவு காலம் மாநில தன்னாட்சி கேட்டீங்க, மாநில உரிமை பேசுவீங்க. இப்பவும் பாருங்க, கொடநாடு விசாரணை கேளுங்க. கொடநாடு என்னாச்சு? அது சிபிஐக்கு மாற்ற போறோம். மாற்ற போறீங்களா ஏமாற்ற போறீங்களா? மாத்துறதுல ஒரு ஏஐ முன்னாடி போட்டு வேண்டியதான், ஏன் மாத்திரம் அப்படின்னு. சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது. மறு விசாரணை பண்ணணும், தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம ஒழிய சிபிஐன்னா ஆகும்னா சிபிஐ அப்புறம் இதுக்கு மாநில உரிமை பேசணும், மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும். இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்திருக்கு? அது ஒரு ஏமாற்று. இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்க காவல்படையை அவமதிக்கிறீங்க. நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க அதுதான் சொல்றேன், திராவிட அரசு தான் கேட்கும். அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்பவுமே ஒன்னு சொல்றேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா? சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துல விசாரணை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்க. அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனி நபர் ஒரு நீதிபதி பேர்ல ஒருத்தர் தலைமையில ஒரு விசாரணையை போடு. அப்படிலாம் என்னன்னா டேக் டைவர்ஷன். சாலையில போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான், இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறதுதான். இப்ப சிபிஐ விசாரணை இருக்கு, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க. இதுதான் நடக்கும். இப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன். இப்ப சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோம். ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது. சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும். ஆனா வெளியில வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவலம். இது ஒரு தேசிய அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பாக்குறேன். விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இதுக்கு சிபிஐ போனேன்.